முழு கொள்ளளவை நெருங்கும் செம்பரம்பாக்கம் ஏரி. கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை நெருங்க உள்ளது. 100 கன அடியிலிருந்து 300 கன அடியாக உபரிநீர் வெளியேற்றமானது அதிகரித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் வணக்கம். மேலும் தகவல்கள் என்ன? சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் அரசு சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது? பதிவு பண்ணுங்க. சென்னை குடிநீர் ஆதாரமாக வழங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி தற்போது முழு கொள்ளளவை எட்டும் நிலைக்கு சென்றுள்ளது. தொடர்ந்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததன் காரணமாக ஏரியிலிருந்து கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து உபரிநீரானது வெளியேற்றப்பட்டு வந்தது. மேலும் மழையின் தாக்கம் குறைந்த நிலையில் உபரிநீர் திறப்பு 100 கனஅடியாக குறைக்கப்பட்டது. தற்போது 2 தினங்களாக தொடர்ந்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக ஏரிக்கு மீண்டும் நீரின் வரத்து அதிகரித்ததன் காரணமாக தற்போது உபரிநீர் திறப்பு 300 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்தம் அடி உயரம் 24 அடியில் தற்போது 22.45 அடி உயரமும் மொத்த கொள்ளளவு 3645 மில்லியன் கனஅடியில் 3235 மில்லியன் கனஅடியும் நீர்வரத்தானது 790 கனஅடியாக உள்ளது. இதன் காரணமாக 23 அடியை நெருங்கி முழு கொள்ளளவு எட்டும் நிலைக்கு செம்பரம்பாக்கம் ஏரி சென்றுள்ள நிலையில் தற்போது உபரிநீர் திறப்பது 100 கனஅடியிலிருந்து 300 கனஅடியாக அதிகரித்து திறந்துவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரியின் 5 கண் மதகின் பல்வேறு பராமரிப்பு பணிகள் மற்றும் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் 5 கண் மதகு வழியாக உபரிநீர் வெளியேற்றப்படாமல் தற்போது 19 கண் மதகின் வழியாக 300 கனஅடி உபரிநீரானது தொடர்ந்து வெளியேற்றப்படுகிறது. இந்த 5 கண் மதகில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அந்த பணிகள் முடிவடைந்து விட்டால் அங்கிருந்து கூடுதலாக உபரிநீர் திறக்கவும் அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். தொடர்ந்து ஏரிக்கு வரக்கூடிய நீரின் அளவை அதிகாரிகள் கண்காணித்து கூடுதலாக உபரிநீர் திறப்பது குறித்தும் ஆலோசித்து வருகின்றனர். முழு வழக்கமாக 22 அடி உயரத்தில் தான் ஏரி நீர்மட்டம் தேக்கி வைக்கப்படும். அதன் பிறகு கூடுதலாக வரக்கூடிய உபரிநீர் அப்படியே வெளியேற்றப்படும். தற்போது 22 அடியை தாண்டி 23 அடியை நெருங்கும் நிலையில் தொடர்ந்து ஏரியின் நீர்மட்டத்தை தொடர்ந்து அதிகாரிகள் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஏரியை வரக்கூடிய நீரின் அளவையும் வெளியேற்றக்கூடிய நீரின் அளவையும் தொடர்ந்து அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.